ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேதவாசி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிர்வதிரும்படி நாங்களும் நோக்கி பார்க்குறோம். நீ கிருபையாக இறங்கி வாரும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் வாசித்து இது பகுதி ஆசீர்வாதமாகி தரும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 123 சங்கீதம் 123. ஆரோகண சங்கீதம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற ஒரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்காமல் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலே, அகங்காரியுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. 124. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். எனக்கு மனுஷர் தமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே தமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை தம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணீர் நிறைந்து தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி ஆகாமீட்டின் கொடுங்கள் நீதிமான்களுடைய சுதந்திரத்து மேல் நிலைத்தராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்கள் கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. நாம் இன்றைக்கு வாசித்து வேத ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்தின் முதல் நாளிலும் இந்த சங்கீதத்தின் புத்தகம் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு பேசுகிறதுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த அற்புத அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கட்டும். இயேசு மட்டுமாய் வழி நடத்தி வந்ததுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.